ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான 3 விதமான பூர்ண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. விநாயகர் சதுர்த்திக்கு இதை எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. சரி வாங்க, இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். இதுல நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 கப் எடுக்கிறதா இருந்தா தண்ணி 1.5 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு போட்டா போதும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நெய் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம். இதை பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அரிசி மாவு வீட்டுல அரைச்ச மாவா இருந்துச்சு அப்படின்னா நல்லா சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையிலேயே பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அழுத்தமா பிணையாதீங்க. இந்த மாதிரி பொறுமையா மெதுவா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதுல 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். இந்த பூர்ணத்துல பாத்தீங்கன்னா நீங்க நெய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். நம்ம இப்ப கொஞ்சமா இதுல இருந்து மாவை எடுத்து உருட்டிக்கலாம். உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படியே தட்டிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா பூர்ணத்தை எடுத்து இதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வச்சுட்டு பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி மூடிக்கங்க. ஓகே, அவ்வளவுதான், ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களால அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்க இப்படி கூட கவர்ல வச்சு தட்டிக்கலாம். கவர்ல நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா உருண்டை எடுத்து வச்சு தட்டிக்கோங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு மெல்லிசா இல்லாம மந்தமா இல்லாம தட்டிக்கோங்க. இப்ப நடுவுல கொஞ்சமா பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணம் வெளியில வராத மாதிரி நல்லா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசுறு இல்லாம தட்டிக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து வச்சிருக்கோம். இதே மாவுலயே பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளான பூர்ண கொழுக்கட்டை வேற ஒன்று ரெடி பண்ணலாம். கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதுல 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சிம்பிளான பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை அச்சுல ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை அச்சுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமா மாவை எடுத்து உருட்டிட்டு இந்த அச்சுல வைக்கலாம்.
இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அச்சுல வந்து மாவை வச்சு தட்டினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா வந்து பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம். இதுல மாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அத இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்ப ஓபன் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப மீதம் இருக்கிற தேங்காய் பூர்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை பூர்ணத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதோட மீதம் இருக்க மாவை இதுல போட்டு பிணைஞ்சுக்கிடலாம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூரணம் வந்து மிச்சமாச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பிடி கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை பத்த வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். கொழுக்கட்டை சூப்பரா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். நம்ம இன்னைக்கு 3 விதமான கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இதுல வந்து எது ரொம்ப சிம்பிளா இருக்கோ நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, விநாயகரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.